அரசு திட்டங்களுடைய அறிவிப்புகள் வரிசையாக வந்தாலும் ஹைட்ரோ கார்பன் தாமிரபரணின்னு போராட்டம் நடக்கிற வேலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, தனியார் பால் விலை உயர்வு, டீ காப்பி உயர்வுன்னு அடுத்தடுத்த பிரச்சனைகளும் வரிசை கட்டி நிற்குதுங்களா. இன்னொரு பக்கம் தெளிவா ரேஷன் கடையில் பச்சரிசி, கோதுமை, சீனி ஓரளவுக்கு கிடைச்சாலும் புழுங்கலரிசி, பருப்பு, பாமாயிலுக்கு இன்னும் தட்டுப்பாடு தொடருதான். முன்ன பின்ன கிடைக்கிறதால மக்கள் மத்தியில் முணுமுணுப்பு தொடங்கிருச்சா? பலூன் நண்பா, ரேஷன் கடையில பொருட்கள் தட்டுப்பாடுன்னு சொல்லி திமுக எம்எல்ஏக்கள் மாநிலம் முழுக்க ஆய்வு செஞ்சு தலைமை கழகத்துக்கு அறிக்கை அனுப்புறாங்களாம். இதை ஒரு வாய்ப்பா வச்சு போராட்டம் நடத்தவும் திமுக தயாராகுதான். மக்கள் நல கூட்டணியும் இந்த விஷயத்துல கவனத்தை திருப்பி இருக்காங்களாம். ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, சீனி, எண்ணெய் கொடுக்கிற நேரத்துல சோப்பு, சேமியா, தீப்பெட்டி வாங்கணும்னு கட்டாயப்படுத்துவதா இன்னொரு புகார் கூட்டுறவுத்துறையோட கவனத்துக்கு போயிருக்குதான். அந்த பிரச்சனையும் இப்ப வெளியில வர தொடங்கிட்டு தான். ஐயா, ஒரு கார்டுல இருக்கிற பயனாளிகள் எல்லாரும் ரேஷன்ல ஆதார் அட்டையை இணைக்கிறனா யூனிட் அளவு குறைஞ்சு போயிருதான். 5 கிலோ அரிசிக்கு பதிலா 1 கிலோ 2 கிலோ தான் கிடைக்குதான். ரேஷன்ல மண்ணெண்ணெய் மறைஞ்சு போன மாதிரி அரிசி பருப்பு காணாம போயிருமோன்னு மக்கள் மத்தியில மானிய பத்தின பதட்டம் அதிகமா இருக்குதான். நாங்களாவா சொல்லுதும் பேசிக்கிட்டுதாங்க ஐயா.